யாருக்கு ஃபோன் பண்றீங்க? கடைசியா ஒரே ஒரு சான்ஸ்மா. அந்த பொண்ணுக்கு ஒரு போனை பண்ணி தொலைக்கிறேன். தாய் இல்லாத பொண்ணு ஏதோ மூளைக்கட்டத்தனமா பிஹேவ் பண்ணுது. அவளுக்கு நான் எல்லா வாய்ப்பும் கொடுத்து பார்த்தாச்சு. நீங்க முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. இளவரசி, இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூமா. இது நான் மகாலட்சுமிக்காக மட்டும் பார்க்கல, உனக்காகவும் பார்க்கல. சுப்பிரமணி, உன் புருஷன் இன்வால்வ்மா இதுல? வயித்துல ஒரு குழந்தை, கையில ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு இருக்க. நான் யாருக்காக அழட்டும்? இளவரசி, ஒரு குழந்தைய 10 நிமிஷம் தூக்கி வச்சுக்கிட்டாலே நம்ம கை வலிக்குது. வயித்துல சுமந்துகிட்டு இருக்க. 10 நிமிஷம் இல்ல, 10 மாசம் சுமக்க போற. உனக்கு என்ன வலி இருக்கும்னு எனக்கு தெரியுமா? ஒரு புருஷனோட நானும் இருந்திருக்கேம்மா. ஒரு குழந்தைய நானும் பெற்றிருக்கேன். உன்னோட வலி என்னன்னு எனக்கு புரியுதுமா. ஐயோ மேடம், இப்படி எல்லாம் பேசி என்ன பலவீனப்படுத்தாதீங்க. நான் இதெல்லாம் கேட்க வரல. நான் அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க கண்டதெல்லாம் பேசி என்ன கதற வச்சிடாதீங்க. இளவரசி, அதுக்காக இல்லம்மா. இந்த சட்டம் இருக்க, மகாலட்சுமி விட்டுடும்மா. சுப்பிரமணியத்தை பிடிச்சுக்கோ. பாதிப்பு அவளுக்கு இல்ல, உனக்குதான். ஒரு நிமிஷம் அந்த ராட்சசி கிட்ட என்ன பேச விடுமா. என்ன பேச போறீங்க? உனக்கு கடைசியா ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குற. அந்த தாலியை என்கிட்ட கழட்டி கொடுத்துரு, மன்னிப்பு கேளுன்னு சொல்லி பார்த்தேன். நீ வேற எதை வேணாலும் கேளு, ஆனா தாலியை மட்டும் கேட்காதன்னு அடிச்சு சொல்றேன். அந்த வார்த்தையை என்கிட்ட அவ சொல்லட்டும். தமிழரசி யாருங்கிறத அவள்கிட்ட காட்டுறேன். எந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் 2 பேருக்கு ஃபோன் பண்ணோம். ஒன்னு மகாலட்சுமி, இன்னொருத்தர் யாருன்னு அப்புறம் சொல்றேன். இவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்றேன். மகா, யார் போன்ல? தமிழரசி மேடம். வேண்டாம், எடுக்காத. ஏங்க? சொல்றது கேளு மகா, அந்த போனை எடுக்காத. இளவரசி அங்க போய் பஞ்சாயத்து வச்சிருப்பா. அதான் அந்த அம்மா உடனே போன் பண்றாங்க. உன்னை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம, எந்த சிச்சுவேஷன்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு தெரியாம, நம்ம வாழ்க்கையில தலையிட அந்த அம்மாவுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏங்க, இப்படியே எத்தனை நாளைக்கு தான் ஓடி ஒளியிறது? இளவரசிக்கு தான் தெரிஞ்சு போச்சு. இனிமே யாருக்கு தெரிஞ்சா என்ன? வேண்டாம், இந்த நேரத்துல நீ டென்ஷன் ஆக கூடாது. அந்த போனை என்கிட்ட கொடு. ஏங்க, கட் பண்ற ராஸ்கல். அவ வேலைதான் முடிஞ்சிடுச்சே. நினைச்சத சாதிச்சிட்டா. இனிமே நம்ம தேவை என்ன இருக்கு? எல்லாரையும் கட் பண்ணி விட வேண்டியதா? இனிமே அவ தலையில எழுது. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமே அடுத்த காலை பண்றேன். யாருக்கு பண்றீங்க? அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம். நியாயமா நீதான் அவர்கிட்ட இதை சொல்லணும். பார்க்கலாம், அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றாரா அண்ணிக்கு சப்போர்ட் பண்றாரா பார்க்கலாம். எந்த அளவுக்கு அவரோட நேர்மத்தனம் இருக்குன்றது இப்ப தெரிஞ்சிடும். ஹலோ. வணக்கம் மிஸ்டர் சண்முகம், நான் தமிழரசி பேசுறேன். சொல்லுங்க மேடம். உங்களை எவ்வளோ சீக்கிரம் அர்ஜென்ட்டா பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் பார்த்தாகணும். ஓஎஸ், நான் ஆஃபீஸ் தான் போயிட்டு இருக்கேன். ஆஃபீஸ்க்கு வாங்களேன். நான் அங்க வரது நல்லா இருக்காது சார். ஏன்னா இது என் பிரச்சனை இல்லை, உங்க சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால நீங்க தான் வரணும். ஏன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? என்ன பிரச்சனை? சார், ஃபோன்ல சொல்ல முடியாது. உங்க வீடு தீப்பத்தி எரியுதுன்னு சொல்றேன். வருவீங்களா மாட்டீங்களா? வந்து ஒரு 10 நிமிஷத்துல வரேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வராராம். அவர் எந்த பக்கம் இருக்காருன்றது ரொம்ப முக்கியம். நம்ம பக்கம் இருந்துட்டா நம்ம சுலபமா ஜெயிச்சிடலாம். ஒருவேளை அவர் அண்ணன் பக்கம் இருந்தாருன்னா
சுப்பிரமணி, சண்முகம், மகா 3 பேரும் நமக்கு எதிரிங்க தான். இளவரசிக்கு நம்ம கல்யாண விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? விபரீதமா ஏதாவது பண்ணிக்குவானோன்னு பயமா இருக்கு மகா. நம்ம சேர்ந்து இருக்கிற போட்டோ வேற ஆதாரத்துக்கு கையோட எடுத்துட்டு போயிருக்கா. ஐயோ, அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அதை வச்சு அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பெல்லாம் ஒரிஜினல் போட்டோ காட்டினாலே அத டூப்ளிகேட்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு. அது மாதிரி இளவரசிக்கு இந்த விஷயம் இவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சது ஒரு வகையில நல்லதுதான். அவங்களோட கோவம் அதிகமாகி எமோஷனலா ஏதாவது முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. அவங்க கோவம் முழுசா ஏன் மேலதான் திரும்பி இருக்கும். என்ன பழி வாங்கணும் தான் நினைப்பாங்க. அதான் சவால்லாம் விட்டுட்டு போயிருக்காங்களே. என்னவோ நம்ம எதிர்பார்க்காத ஒரு கெட்டது நடக்க போகுது. அது மட்டும் நல்லா புரியுது. இல்லங்க, அப்படியே ஒண்ணும் இல்ல. இளவரசி இப்போ நேரா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்களும் லீலாவும் பேசியிருப்பாங்க. ஆம், நம்ம சரோஜாவை கேட்டா எக்ஸாக்டா அவங்க திட்டம் என்னன்னு அவ சொல்லிடுவா. மகா, என்ன பண்ற? இருக்கிற விபரீதம் போதாதுன்னு இது வேறையா மகா? நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா. ஹலோ. ஏய் சரு, நான் மகா பேசுறேன். சொல்லுங்கம்மா. இளவரசி இங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்க இருந்து நேரா அங்கதான் வந்திருப்பாங்க. அவங்களும் லீலாவும் ஏதாவது பேசினாங்களா? ஆமா, அது வந்து அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன டாக்டரா? ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஏய், என்னடி உளர்ற? அவர் ஏற்கனவே பாத்ரூம்ல ஒரு தடவை வழுக்கி விழுந்து காலை உடைச்சுக்கிட்டவர் தானே. அவருக்கு இதே வேலையா போச்சு அண்ணி. அங்க யாராவது ஆள் இருக்காங்களா? ஆமா. சரி, அங்க இருந்தா உன்னால பேச முடியாது. நீ கடைக்கு போறேன்னு தெருமுனைக்கு வந்துரு. நான் உனக்கு காரை அனுப்புறேன். இங்க கொஞ்சம் வந்துட்டு போறியா? அம்மா, என்னால வர முடியாதுமா. இங்க வீடு பத்தி எரியுது. இளவரசி அம்மா யாரோ ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போயிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. உங்களுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது, பாத்துக்கோங்க. ஏய் சரோ, ஹலோ. என்னமா? கட் பண்ணிட்டாங்க. என்னமா? என்ன சொன்னா? யார் போன்ல? அது எனக்கு அண்ணன் முறை வேணுமா. உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிடல்ல சேர்க்கணுமா, அதான் வர சொல்றாங்க. நீ என்ன சொன்ன? இங்க நிறைய வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டேம்மா. ஆமா, ராணி அக்காவுக்கு நீ என்ன வேணும்? எந்த ராணி? ராணி தெரியாது? அப்படி யாரும் எனக்கு. ஆட்டோ கணேஷ் அண்ணனோட சம்சாரம். அவங்க ரிலேஷன் சொல்லித்தானே நீ இங்க வந்த? ஓ, பாப்பாவை பத்தி சொல்றீங்களா? பாப்பாவா? ஆமா. அது நாங்க அவளை ராணின்னு கூப்பிட மாட்டோம், பாப்பான்னு தான் கூப்பிடுவோம். அதான் நீங்க இப்போ ராணின்னு சொன்னதும் எனக்கு புரியல. ராணியோ பாப்பாவோ, அவங்களுக்கு நீ என்ன உறவு வேணும்? அது வந்து என் அக்காவோட நாத்தனாரோட தம்பி சம்சாரத்துக்கு மாமா பொண்ணு வேணும். இல்லையே, அன்னைக்கு அவங்க உங்க சித்தப்பாவோட
அண்ணியோட மாமாவோட பெரியப்ப பொண்ணுன்னு சொன்னாங்க. அது அப்படியா சொன்னாங்க? அப்படிதான் சொன்னாங்க. அது அவங்க சைடுல இருந்து சொல்லியிருப்பாங்க. நான் என்னோட சைடுல இருந்து சொல்லிட்டு இருக்கேம்மா. அப்படின்னு புரியலையே, என்ன குழப்பற? இதுல என்னம்மா குழப்பம்? இளவரசி யாருன்னு கேட்டா நீங்க அக்கான்னு தானே சொல்லுவீங்க. அதே உங்க அக்கா கிட்ட போய் நீங்க யாருன்னு கேட்டா தங்கச்சின்னு தானே சொல்லுவாங்க. ஆளாளுக்கு உறவு முறை மாறும்லம்மா. நீங்க குழம்பிட்டீங்க போல இருக்கு. யாரு, நானா? அம்மா, அடுப்புல பாலோ சாம்பாரோ இருக்கும் போல. தீர வாசனை வருது. அங்க மட்டும் இல்ல, எங்கேயும் தான் ஏதோ தீர வாசனை அடிக்குது. என்னவோ சரியில்லை, என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். வாடா. என்ன சண்முகம், நீங்களே தலை குனிஞ்சிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? இல்ல மேடம், இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யார் தான் எதிர்பார்த்தாங்க? எவ்வளவு நாள் போயிஞ்சிட்டு இருந்திருக்கு தெரியுமா? அந்த மகா பணத்திமிர்ல முட்டாள்தனமா நடந்துக்கிட்டாலும் உங்க அண்ணன் கொஞ்சம் சென்சிபிளா நியாயமா நடந்துக்க வேண்டாமா? மகாவுக்கும் தோ உங்க அண்ணிக்கும் நடுவுல வெட்டுக்குத்து வரைக்கும் வந்திருக்கு. மகா இளவரசி விட்டு படி ஏறி போய் உங்க அண்ணனை 10 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசியிருக்கான். அவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் அண்ணனையும் கூப்பிட்டு கண்டிச்சிருப்பேன், மகாவையும் கூப்பிட்டு மிரட்டி இருப்பேன்ல. இப்போ எல்லாமே கைமீறி போயிடுச்சு. ஆனா நீங்க நினைச்சிருந்தா இதை தடுத்து இருக்கலாம். சண்முகம், எனக்கு சுப்பிரமணி மேல கோவம்பா. ஆமா, இளவரசி ஜெயில இருந்தப்ப எத்தனை முறை என்ன வந்து பார்த்தாரு தெரியுமா? என் பொண்டாட்டி எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும், எனக்கு அவ விடுதலை வேணும், என் குழந்தைக்கு அம்மா வேணும், என் குழந்தை அம்மாவை பார்க்கணும், அவளை டாக்டர் படிக்க வைக்கணும், இப்பவே டாக்டர் ராஜலட்சுமின்னு பேர் கொடுக்கணும், அப்படி இப்படின்னு பேசினாங்க. இப்ப என்னடான்னா அப்படியே 360 டிகிரி உல்டா திரும்பிட்டாங்க. நடந்ததெல்லாம் மறந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏயா மனுஷனாயா அவன்? இப்போ தான் வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்காரு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நடந்துட்டு மேடம், எனக்கும் ஃபேமிலியில சில பிரச்சனையெல்லாம் இருக்கு. அதனால நான் யார் வீட்டுக்கும் போறதில்ல. சரி, அண்ணி தான் என்கிட்ட சொல்லல, நீங்களாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. என்ன சண்முகம் பேசுறீங்க? உங்க உங்க ஃபேமிலி ப்ராப்ளம் நான் எப்படிப்பா உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியும்? நீங்க ஃபேமிலியை சுத்தி பார்த்திருப்பீங்கன்னு நினைச்சேன். என்னமோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் நினைச்சேன். இப்ப இளவரசி என்கிட்ட சொன்ன அப்புறம் தான் எனக்கே தெரியுது. என்னைக்காவது ஒரு நாள் உங்க அண்ணன் வீட்டுக்கு போய் ஒரு கர்டசி விசிட் கொடுத்திருக்கீங்களா? அண்ணி எப்படி இருக்கீங்க, அண்ணா எப்படி இருக்கீங்க, நான் உங்களுக்கு நிலவரம் தெரிஞ்சிருக்கோம். யூ நோ சம்திங்? அவங்க பிரிஞ்சு 1 மாசம் ஆகுது. உங்க அண்ணன் ராத்திரில குடிச்சிட்டு வீட்டுக்கு போறாரு தெரியுமா உங்களுக்கு? சில சமயம் உங்க அண்ணியை போட்டு அடிக்கிறாரு. இந்த டார்ச்சர் தாங்க முடியாம ஒரு நாள் விடிய காலையில குழந்தைய தூக்கிட்டு உங்க அண்ணி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. தன்னோட ஜீவனத்துக்காக ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணிருக்காங்கப்பா. இப்ப வேற எங்கேயோ ஒர்க் பண்றாங்க. இப்ப லீலா வீட்ல தங்கி இருக்காங்க. இதுவா தெரியுமா உங்களுக்கு? உங்க அண்ணனுக்கு ரொம்ப கன்வீனியன்ட். நேரா இதுதான் சாக்குன்னு சொல்லி மகாலட்சுமி வீட்ல போய் தங்கிட்டாரு. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியுமா சண்முகம்? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆயிட்டா ஊரை மட்டும் பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லப்பா. ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலியும் பார்க்கணும். மேடம், அவரை சொல்லி எந்த தப்பும் இல்லை மேடம். நான் தான் இவர்கிட்ட சொல்லல. எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது நான் இவர்கிட்டயும் லீலா கிட்டயும் மாத்தி மாத்தி போய் எனக்கு சலிச்சு போச்சு. ஆனா இப்போ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு என் நிலைமை ஆயிப்போச்சு. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அவங்க அநியாயம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தண்டனை கிடைச்சாகணும். அதுவும் தண்டனை எப்படி இருக்கணும்னா, எவ்வளவு பணத்தை கொடுத்தும் அவரால் தப்பிக்க முடியாத அளவுக்கு அந்த தண்டனை இருக்கணும். முடியுமா? சட்டத்துக்கு புறம்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு தண்டனை கடுமையா தான் இருக்க. நீ இருக்கலாம். ஆனா சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி காசு கொடுத்து தப்பிக்கிற குற்றவாளிகளும் இருக்கத்தானே செய்யறாங்க.
நான் ஒன்னும் ரத்த வெறி பிடிச்சு அலையிற மிருகம் கிடையாது. ஆனா அதே சமயம் என்ன காலுக்கு கீழே போட்டு நசுக்கணும்னு நினைச்சா நசுங்குற மண்புழுவும் கிடையாது. முதல்ல எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீங்க யார் பக்கம்? இது என்ன கேள்வி நீ? என்ன கேள்வி இது? நீங்க நியாயம் பேசுறீங்க. அப்போ நான் உங்க பக்கம் தானே. என்ன காரணம் சொன்னாலும் சரி, அண்ணனால சட்டத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பிக்க முடியாதுல்ல? தப்பிக்க முடியாதுல்ல? அப்போ நீங்க உடனடியா உங்க அண்ணனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் எந்த இன்ஃப்ளூயன்ஸையும் எந்த பணத்தையும் யூஸ் பண்ணி அவங்க வெளியில வராதபடி இருக்கணும். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. சொந்த அண்ணனே இருந்தாலும் குற்றவாளின்னு வந்துட்டா நான் எந்த அனுபவமும் காட்ட மாட்டேன். அதுவும் இப்படி ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு. நீங்க ஒன்று பண்ணுங்க. இப்பவே நான் சொல்ற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அண்ணனுக்கு எதிராகவும் மகாவுக்கு எதிராகவும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அண்ணன் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ள போற வரைக்கும் அவன் மூஞ்சிலே நான் முடிக்க மாட்டேன். அதுல ஒரு சின்ன திருத்தம். நீங்க கைது செய்ய வேண்டியது சுப்பிரமணியம் மட்டும், மகாவை இல்ல. அது எப்படி? காரணம் இருக்கு சண்முகம். நான் சொல்றதை செய்யுங்க. என்ன காரணம் மேடம்? இத பாருங்க, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். இந்த நேரத்துல சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காதீங்க. என்னோட இந்த நிலைமைக்கு மகாதான் முக்கிய காரணம். அவளை எதுக்கு அரெஸ்ட் பண்ண வேணாங்கிறீங்க? சொல்றது கேளுமா. சுப்பிரமணி கைதாகட்டும், கோர்ட்டு படி ஏறட்டும், ஜெயிலுக்கு போகட்டும். மகாலட்சுமி மேல எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். அதான் ஏன்னு கேக்குறேன். என்ன நம்மள கைது செய்யல, சுப்பிரமணிய மட்டும் கைது செய்திருக்காங்க அப்படின்ற குற்ற உணர்ச்சியே அவளை கொன்னுடும். அந்த நடவடிக்கைய அவளை ஆட்டோமேட்டிக்கா நம்ம காலடியில கொண்டு வந்து விழ வைக்கும். சில குற்றவாளிகளை தண்டிச்சு திருத்தணும், சில குற்றவாளிகளை தண்டனை கொடுக்காமலே திருத்தணும். சுப்பிரமணி ஜெயிலுக்கு போனா அது அவனுக்கு பாடம். சுப்பிரமணி ஜெயில் டைம் அனுபவிக்கிறத மகா பார்த்தா அது அவளுக்கு பாடம். இதுதான் நாம அவளுக்கு கொடுக்கிற தண்டனை. மகா நிச்சயம் நம்ம காலில் வந்து விழுவா. டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாளும் சூழ்ச்சி. சரித்திரம் சொல்லி கொடுத்திருக்கிற 100% சக்சஸ் ரேட் உள்ள பாடம் இது. என்ன செய்ய போறீங்க? எங்கடி போன ஸ்ருதி? நான் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ விஷயமா போயிருந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லீலா வந்திருந்தா. அவ உங்க 2 பேரோட கல்யாண போட்டோவையும் பார்த்துட்டா. இங்க பொய்யாலே அடிச்சு ஓஞ்சிடுச்சு. இளவரசி வந்து பெரிய ரகலையே பண்ணிட்டு போயிட்டா. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காக தானே நினைச்சுக்கணும். என்னைக்காவது தெரியதான் போகுது. எனக்கு தெரிஞ்சதும் நல்லதுதான். என்ன மகா சொல்ற? உனக்கு வேற இப்போ உடம்பு சரியில்லை. ஐயோ, இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ. ஐயோ, போலீஸ் வருதே. அம்மா அம்மா, போலீஸ் வருதுமா. போலீஸா? மகா, நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, நான் ஏன் உள்ள போகணும்? அவங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டோம். நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். நாங்க நீலாங்கர ஸ்டேஷன்ல இருந்து வரோம். நீங்க என்னதான் தேடி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தான் மகா. சொல்லுங்க. சுப்பிரமணிங்கிறது நீங்க தானே? ஆமா சார். நீங்க 2வது கல்யாணம் பண்ணி மோசடி செஞ்சிருக்கிறதா உங்க ஒய்ஃப் இளவரசி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதன் பேர்ல தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்.
பண்றீங்க? இவர் மேல எந்த தப்பும் இல்ல. இந்த கல்யாணத்துக்கு நான் தான் காரணம். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. மகா, சாரி மேடம், புகார் யார் மேல கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க மேலதான் நடவடிக்கை எடுப்போம். இப்போ உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? இளவரசியும் தமிழரசி மேடமும். தமிழரசி மேடமே எனக்கு நல்லாவே தெரியும். வேணும்னா அவங்க கிட்ட பேசி பார்க்கட்டுமா? அது உங்க விருப்பம் மேடம். ஹலோ, நீங்க வாங்க. என்னங்க, இங்க பாருங்க, இவரை உங்க கூட அனுப்புறதுக்கு நான் விட மாட்டேன். வேணா என்ன அரெஸ்ட் பண்ணி கூட கூட்டிட்டு போங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க மேடம். ஐயோ, இவரோட தம்பி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்ங்க. அவருக்கு இது தெரிய வந்ததுன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்ல மேடம், இவர் அரெஸ்ட் பண்ணலன்னா எனக்கு தான் பிரச்சனை. இவரை கைது செய்ய உத்தரவு போட்டது யாருன்னு தெரியுங்களா? இவரோட தம்பி சண்முக சார் தான். சார் வாங்க சார், போலாம் சார். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். இல்ல இல்ல, நான் இவரை விட மாட்டேன். ஏன் புருஷனை நான் விட மாட்டேன். ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. தமிழரசி மேடம் இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்ல. வாங்க சார், போலாம். வாங்க வாங்க சார், எடுத்து வாங்கயா. என்னங்க என்னங்க, அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. சொன்ன கேளுங்க. என்னங்க மகா, கவலைப்படாத மகா. ஏன் பதட்டப்படுற? எனக்கு என்ன தூக்கு தண்டனையா கொடுக்க போறாங்க? சாதாரண என்கொயரி தாமா போலீஸ் ஸ்டேஷன்ல. உன் கழுத்துல என்னைக்கு நான் தாலி கட்டினேனோ அன்னைக்கே எனக்கு தெரியும் இந்த மாதிரி நிலைமை வரும். எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. என் உயிரை பிச்சை எடுத்துட்டு போற மாதிரி இருக்குங்க. மகா, பதட்டப்படாத. பண்ணிடு. உடம்ப பாத்துக்கோ. என்னங்க